கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அப்ப என்னன்னா, தகப்பன் தாயை அடிச்சாலும் சரி, தகப்பன் தாயை சபிச்சாலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க கொலை செய்யப்படணும். எப்படி பார்த்தீங்களா? ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கிறது கூட கிடையாது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எப்படிலாம் பேசுவோம் இல்லையா? கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டார். நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குன்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும்னு வேதத்துல இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க தகப்பன் தாய் அடிச்சிருந்தாலும் சரி, சபிச்சிருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்போ இனிமேலாவது தகப்பனையும் தாயும் கனம் பண்ண பழகணுமே தவிர ஒரு நாள் அவங்களுக்கு எதிர்த்து பேசாதீங்க, அவங்கள கனவீனப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. மகிழ்ந்தாகட்டும்.